அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவரையும் தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியன் ஃபெடரலிசம். இது எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னா அலகு 5. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பாடத்தோட 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரியான பதிலை தேர்வு செய்யவும். 1 மதிப்பெண் வினாவிடை. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது உலகத்திலேயே எங்கே முதல்ல அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்ற கேள்வி. இதில் ஒரு 5 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான விடை அப்படின்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கூறியது எது? அப்போ நம்ம சுதந்திர போராட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 1885 நம்மளோட காங்கிரஸ் அப்படின்றது உருவாச்சு. அதுக்கப்புறம் 1905 சுதேசி இயக்கம், இது மாதிரி போராட்டங்கள் பல இருக்கிற இடத்துல இந்த ஃபெடரலிசம் அப்படின்றது எப்போ ஒரு அறிக்கையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை, அதில் தான் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்பொழுது வழங்க முன்வந்தது? அப்போ நம்ம ஒரு போராட்டத்திலையுமே ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளையர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரம் இல்லை, நம்ம கேட்டதுக்கு ஒரு 1%, 2% தான் அந்த அவங்களோட ரெகுலேட்டிங் ஆக்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. அப்படி முதல்ல அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டாட்சி முறை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 1919 இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மான்டிக் கிளெம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள், அதாவது மான்டிக் கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் இந்த அதிகாரப்பூர்வமான கூட்டாட்சி முறை அப்படின்றது வழங்குவதற்கு முன்வந்தார்கள் வெள்ளையர்கள். ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2 அவை தான், மேலவை கீழவை, ராஜ்யசபா லோக்சபா. மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ இதற்கான சரியான விடை 2 அவைகள். கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? ஃபெடரலிசம் அப்படின்னாலே ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு ஸ்டேட் இருக்கணும், ஒரு ஷேரிங் ஆஃப் பவர் இருக்கணும். நம்மதில் ஷேரிங் ஆஃப் பவர் அப்படின்றது 7th ஷெட்யூலில் இருக்குது கான்ஸ்டியூஷனில். நமக்கு 3 லிஸ்ட் இருக்குது, சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். அப்படி கூட்டாட்சி அமைப்பின் முக்கியமான ஒரு தன்மை அப்படின்றது அதிகார பகிர்வு தான், ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சரியான விடை அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கங்கள் 2 பேர்த்துக்கும் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இருக்குது. இதில் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கும் அமைப்பு அப்படின்றது அதிகபட்ச உச்சபட்ச எல்லாமே உச்சநீதிமன்றம் தான். அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இந்த சென்டரும் ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அதிகாரம். அப்போ அந்த தீர்ப்பதற்கான அமைப்பு அப்படின்றது இந்த விடைக்கான பதில் உச்சநீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என சொல்லியவர் யார்? அப்போ நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம சுதந்திரம் வாங்கினது பிறகு இவங்க சுதந்திரம்லாம் ரொம்ப நாள் நிற்காது, இந்த நாடு முன்னேறாது அப்படிலாம் நிறைய பேர் கருத்துக்கள் சொன்னாங்க. அப்போ நம்ம டைப் ஆஃப் ஃபெடரலிசம், நம்ம நாட்டுக்கு ஒரு குவாசி ஃபெடரலிசம் இருக்குது. அப்போ இந்த குவாசி ஃபெடரலிசம் இல்லது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதெல்லாம் புதுசாக எவால்வ் ஆன நேம்ஸு. அப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றது யார் சொன்னா அப்படின்னா கிரான்வில்லி ஆஸ்டின். அவர் தான் இந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற பெயர் கொடுத்தார். அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? ஆர்டிகல் 262 அப்படின்றது எந்த மாதிரி பிரச்சனைகளை உள்ளடக்கியது? அதை சொல்கிற ஆர்டிகல் அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்கள் அது தொடர்பான பிரச்சனைகள்
அது தொடர்பான விஷயங்களை சொல்வது தான் இந்த ஆர்டிகல் 262. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். அப்போ இங்கே ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், இதர அதிகாரங்கள் பட்டியல், பொதுப்பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அப்புறம் மிஸ்லேனியஸ் பவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பார்த்தோம் அப்படின்னா பொதுப்பட்டியல் மூன்றாவது பட்டியல். ஃபஸ்ட்டு வந்து யூனியன் லிஸ்ட், செகண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட், மூன்றாவது பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட். சரியான விடை அப்படின்றது பொதுப்பட்டியல் மூன்றாவது பட்டியல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங். இதில் சர்க்காரிய குழு, சர்க்காரி கமிஷன், ராஜமன்னார் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு. இந்த பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம், அகாலிதளம், உச்சநீதிமன்றம், மத்திய அரசாங்கம். இதோட சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா சர்க்காரிய குழுவுக்கு மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழுவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அப்படின்றது அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு அப்படின்றது உச்சநீதிமன்றம். இதுதான் இதுக்கு சரியான விடை. இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விரிவரிக்கும் கூற்று எது? ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. ராஜ்யசபா தான் அதுக்கான பில்லை அரைஸ் பண்ணுவாங்க. பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டியே அது பாஸ் ஆகிடும். அப்போ இதில் தப்பான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தை இயற்றி புது மாநிலத்தை உருவாக்கும் அப்படிலாம் ஒன்றும் முடியாது. ஆர்டிகல் 368 இங்கே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆர்டிகல் 368 அப்படின்றது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனை இந்த புது ஸ்டேட் உருவாக்குறதுக்கோ, அந்த ஸ்டேட்டோட பெயர்களை மாற்றுவதற்கோ, அவங்களோட பவுண்ட்ரியை ஆல்டர் பண்ணுறதுக்கோ எதுக்குமே இந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் மெஜாரிட்டிலே அது பாஸ் ஆகிடும். இந்திய ஆட்சிப்பணி IAS அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? அதாவது இதில் ஃபெடரலிசம் சம்மந்தமாக நிறைய பேர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ராஜமன்னார் குழு தான். அவர் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக மாநில அரசாங்கங்களுக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார். அவரோட ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ஆட்சிப்பணி, அதாவது IAS, IPS அந்த மாதிரி பதவிகளை நீக்க வேண்டும் அப்படின்ற பரிந்துரையை அவர் பண்ணார். அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை அப்படின்றது ராஜமன்னார் குழு. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு, உறுப்பு 312, உறுப்பு 249. இந்த பக்கம் வீரப்ப மொய்லி, மொராஜி தேசாய், பொது பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு, அனைத்து இந்திய பணிகள். இதில் முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன், அதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா மொராஜி தேசாய். செகண்ட் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு, அதுக்கான விடை அப்படின்றது வீரப்ப மொய்லி. உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள், உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. ஸோ சரியான விடை அப்படின்றது 2, 1, 4, 3. கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நீக்கி அதுக்கான உறுப்பு வந்து 262க்கு அரசமைப்பு ஒரு அதிகாரம் அளிக்கிறது. இது கூற்று. அப்போ காரணம் என்ன? நீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்டது. ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இதுதான் கூற்று காரணம். இப்போ கொடுக்கப்பட்ட கேள்விகள் என்ன? கூற்றும் காரணமும் சரியானவையாகும், ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்விகள். இதுக்கு சரியான விடை என்பது கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அதாவது இந்த உறுப்பு 262 அப்படின்றது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் முக்கியமாக அந்த நதிநீர் பிரச்சனைகளை பற்றி சொல்கிறது. அப்போ
இந்த மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நீக்கி, அப்போ ஸ்டேட்டுக்கு இதுக்கு போக வேணாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேணாம், சென்டர் ஸ்டேட்டு தானே, இல்லை ஸ்டேட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களே தீர்த்துக்கிட்டோம், ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கறது தான் இந்த கூற்று 262. பின்வரும் கேள்விகளுக்கு மிகச் சுருக்கமாக பதிலளிக்கவும் 2 மதிப்பெண் வினாவிடைய நம்ம இப்போ பார்க்கலாம். ஈரவை நாடாளுமன்றம் என்பதை விளக்கவும். வாட் இஸ் பைகேமரலிசம்? இந்த பைகேமரலிசம் அப்படின்றது 2 அவைகள் இருக்க வேண்டும். மேலவை, கீழவை. நம்ம நாட்டில் ராஜ்யசபா, லோக்சபா. கூட்டாட்சி முறையில் ஈரவை நாடாளுமன்றம் காணப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு 2 அவைகள் உள்ளன. மேலவை அப்படின்றது மாநிலங்களவை, கீழவை மக்களவை என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவை மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக அது கருதப்படுகிறது. அதாவது ராஜ்யசபா அப்படின்றது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், லோக்சபா அப்படின்றது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், ராஜ்யசபா அப்படின்றது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நெகிழா அரசமைப்பு என்பதன் பொருள் என்ன? நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது த பிளெண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரெஜிடிட்டி, ரெண்டுமே இதில் இருக்குது. இப்போ நெகிழா தன்மையை எப்படி விளக்குவது? அரசமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்தச் சட்ட முறையோ அல்லது தனி அமைப்பு உள்ள அரசு அமைப்புகளுக்கு நெகிழா அரசமைப்பு முறை என்பது பெயராகும். ஒரு சட்டத்தை எளிதாக மாற்றுவது முடியாது. நம்ம அரசமைப்பில் ஒரு சட்டத்தை ஈஸியாகவும் சேஞ்ச் பண்ணலாம், சில சட்டங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். கஷ்டம்னா அதற்கான நிறைய ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்கிறது. மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அறுதி பெரும்பான்மையுடன் அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது அறுதி பெரும்பான்மை அப்படின்னா மோர் தென் 50% ஆஃப் த ஓட்டிங் வேணும். இரண்டாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதை செய்யணும் நம்ம. அப்போ இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நெகிழாத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு. உறுப்பு 368 ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது? அரசமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்தச் சட்ட முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கே? கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நெகிழா அமைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த ஆர்டிகல் 368 வச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நெகிழா சட்டமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டிலாம் பண்ண முடியாது, அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். நிலப்பரப்பு அதிகார பகிர்வு என்றால் என்ன? டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம், இப்போது சென்ட்ரலோட அதிகாரம் எப்படி? தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இந்தியா முழுக்க. அப்போ மேலும் மத்திய அரசு எல்லைகளை தாண்டிய அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. யார் மேலே? நாட்டோட பிரஜைகள் மேலே, சிட்டிசன் மேலே. மத்திய அரசு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் எந்த பகுதியிலும் வசிக்கும் இந்திய குடிமகனின் மற்றும் அவர்கள் சொத்துகள் மீது அதிகாரம் செலுத்துகிறது. அப்போது ஒரு இந்திய அரசு அப்படின்றது அவனோட சிட்டிசன் மட்டும் இல்லை, அவனோட சொத்துகள் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது. அதுதான் சென்ட்ரலோட ஜூரிஸ்டிக்ஷன். இப்போது மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாநில எல்லைகளுக்குள், அந்த எல்லை இருக்குது அப்படின்னா தமிழ்நாடுனா தமிழ்நாடு எல்லைக்குள்ளே மட்டும்தான் அதோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அதை தாண்டியோ நாட்டை விட்டு வெளியவோ அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் பட்டியல் பகுதிகள் மீது பயன்படுத்தும் பொது அரசமைப்பு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. யூனியன் டெரிட்டரிஸ் மேலேயும் ஷெட்யூல்டு ஏரியாஸ் மேலேயும் சென்ட்ரல் அதிகாரம் செலுத்துவது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுதான் அதோட ஜூரிஸ்டிக்ஷன். அனைத்து இந்திய பணிகள் எவ்வாறு கூட்டாட்சி முறையை பாதிக்கின்றன? அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்றது இந்த ஃபெடரலிசத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அரசமைப்பின் உறுப்பு 312, ஏற்கனவே இந்த 312 தான் ஆல் இண்டியா சர்வீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த 312 வழியாக அனைத்து இந்திய பணிகள்
உருவாக்கப்படுகிறது. இப்பணிகளில் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தினால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். அது மூலமாக தான் நம்ம இந்த இந்திய ஆட்சிப்பணி, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நம்ம போகிறோம். அப்போ மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம். இப்போ அவங்க யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கே வருவாங்க? ஸ்டேட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி ஸ்டேட்டுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு இடமாற்றம் தான் செய்ய முடியும். யார்? மாநில அரசு. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. அது மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்க முடியும். அப்போ என்ன ஆகுது? நான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறேன், ஆனால் அந்த அரசு என்னைய டிஸ்மிஸ் பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னைய சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கே உள்ளது. அப்போ இந்திய ஆட்சி பணியோட அந்த அதிகாரம் பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இதில் அதிகாரம் இருக்குது. இவ்வதிகாரிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. இப்போ அவங்க தானே டைரக்ட் பாஸாக இருக்காங்க. என்னதான் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தானே இங்கே ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. மற்றபடி அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதோ அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பதோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யலாம். நிர்வாக சீர்திருத்த குழுவை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். நம்ம நாட்டில் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இதுவரையில் 2 நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 தடவை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் மொராஜி தேசாய் தலைமையிலும் பின்னர் கே ஹனுமந்தையா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். அவைகளில் ஒரு அறிக்கை மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வழங்கியது. இதில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி அந்த பரிந்துரைகள் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனில் கொடுக்கப்பட்டது. இப்போ 2வது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு 2005 உருவாக்கப்பட்டது. இந்த கமிஷனோட சேர்மன் ஆரம்பத்தில் வீரப்ப மொய்லியும் பின்னர் ராமச்சந்திரனும் அவர்களும் தலைவராக இருந்தனர். புன்சி குழு குறித்து குறிப்பு எழுக. புன்சி கமிஷன். மத்திய அரசாங்கம் 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் புன்சி தலைமையில் ஒரு புதிய குழுவை அமைத்தது. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இக்குழுவில் 3 நிபுணர்களும் ஒரு செயலாளரும் பங்கு வகித்தனர். இக்குழு 2010ஆம் ஆண்டு தனது பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியது. இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும். அதாவது ஆளுநரோட பதவி காலமோ அப்படி இல்லை அவர்களுடைய ரிமூவலோ எதுவுமே கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படலை. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே ஆளுநருக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த புன்சி கமிஷன் ஆளுநருக்கு பதவி காலத்தை நியமிக்கப்பட வேண்டும். 2வது, ஜனாதிபதியை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ இம்பீச்மெண்ட் ப்ராசஸோ அதே போன்று ஆளுநரையும் பதவி நீக்க தீர்மானம் மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். பிரசிடென்ட்டோட ப்ளஷரில் தான் கவர்னர் இருப்பார், இமீடியட்டாக அவரை ரிமூவ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் நினச்சா ஒரு ஆளுநரை ரிமூவ் பண்ணிடலாம். அது மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது. அவருக்கும் இந்த நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது 2வது பாயிண்ட். 3வது, ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஏற்படுது அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு முள்ளாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கருத்து. 4வது, மத கலவரங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலேயே மத்திய அரசு தனது காவல் படைகளை அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம். ஒரு மத கலவரங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசிட்ட கேட்கணும்னு தேவையில்லை. டக்குன்னு அவங்களோட சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸை அனுப்பி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்றது புன்ச் கமிஷனோட 4வது முக்கியமான பாயிண்ட். நமது அரசமைப்பில் உள்ள மாநிலங்களின் ஒன்றியம் என்பதன் பொருள் விளக்குக. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது?
இந்தியாவை பாரத் என்று அழைக்கிறது. இதில் ஒரு பிரச்சனை வந்தது, பாரத் வைக்கலாமா இந்தியான்னு வைக்கலாமா, ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த உறுப்பு நாட்டின் பெயர் மற்றும் அரசியல் வகை ஆகிய 2 விஷயங்களை கையாள்கிறது. இந்த உறுப்பு 1. இந்திய நாடு அப்படின்றது இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று விரிவரிக்கப்படுகிறது. அப்போ இது ஒரு யூனியன் தான். அப்போ நிர்வாகத்தின் வசதிக்காக மட்டுமே வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபார் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் இது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸாக பிரிக்கப்பட்டது ஒழிய இது யூனியன். இது என்றைக்குமே உடைக்கப்படாது. இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 51 ஸ்டேட்டுமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இணைஞ்சிருக்காங்க. நம்மலாம் 28 ஸ்டேட் இந்தியாவில் இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டெல்லாம் எதுவுமே சேரலை. ஏகப்பட்ட ஸ்டேட் 2ஆக உடைக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷ் உடைச்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேஷாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் மூலமாலாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் இது உடைக்கப்பட முடியாது. தனி தமிழ்நாடு கேட்குறதோ மகாராஷ்டிரா கேட்குறதோ அப்படின்றதெல்லாம் நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. பிரிச்சும் கொடுக்க முடியாது. மாணவர்களே, இப்போ நான் இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 1 மதிப்பெண் மற்றும் 2 மதிப்பெண் வினாவிடையாக பார்த்துருக்கோம். இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியன் ஃபெடரலிசத்தில் முக்கியமான அம்சங்கள். அப்போது நம்மளோட ஃபெடரல் ஃபியூச்சர் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது, வெள்ளையர்கள் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல ஃபெடரல் ஃபியூச்சர் உலகத்தில் எங்கே முதல்ல ஆரம்பிக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான். அவங்க தான் காலனித்துவத்தில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு ஸ்டேட்டாக ஃபியூச்சர் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட ஃபெடரல் ஃபியூச்சருக்கும் மற்ற நாடுகளோட ஃபெடரல் ஃபியூச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமையாக ஃபெடரலிசமும் இருக்காது, முழுமையான யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே நம்ம நாட்டில் முழுமையாக இருக்காது. அதில் கொஞ்சம் இருக்கும், இதில் கொஞ்சம் இருக்கும். அப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாடுக்கு ஏற்றவாறு நம்ம அந்த ஃபெடரலிசம் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்து உருவாக்கிக்கிட்டோம். இப்போது இந்த ஃபெடரலிசம் அப்படின்றது மெயினாக ஒரு ஷேரிங் ஆஃப் பவர் தான். ஃபெடரலிசம் அப்படின்னாலே ஒரு ஷேரிங் ஆஃப் பவர், யாருக்காருக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும். நம்ம நாட்டை பொறுத்தவரை அந்த ஷேரிங் ஆஃப் பவர் அப்படின்றது இம்பேலன்ஸாக தான் இருக்கும். பியூர் ஃபெடரலிசத்தில் ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதான் சென்டருக்கும் இருக்கும். இப்போ நம்ம அதிகாரங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 7th ஷெட்யூலில் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். எப்படி சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். அப்போ இதன் மூலமாக சென்டருக்கு சில பகுதிகள், மாநிலத்துக்கு சில பகுதிகள், 2 பேரும் சேர்ந்து ஒரு திருத்தம் கொண்டு வர மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில பகுதிகள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இவ்வளவு பிரித்தல் இருந்தால் கூட சென்ட்ரலுக்கு தான் நம்ம நாட்டை பொறுத்தளவு அதிகாரம் அதிகம். ஏன்னா கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போதே என்ன மனசில் வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய நாடு அப்படின்றது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரின்சிபாலிட்டியாக பிரிஞ்சிருந்தது. 500க்கும் மேற்பட்ட பிரின்சிபாலிட்டியாக பிரிஞ்சிருந்தது. அப்போ இந்த பிரின்சிபாலிட்டிலாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாடாக கொண்டு வரதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலோட முயற்சி அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அந்த காலகட்டத்தில் இருந்தனால தான் இன்றைக்கி இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட முயற்சி இல்லை அப்படின்னா இந்தியா சிதறி உடஞ்சி போகிறதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையா இருந்திருக்கும். அப்போது ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஃபெடரலிசம் இந்த கான்செப்டை வைக்கணும், ஆனால் யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ சென்டருக்கு அதிக அதிகாரமும் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் அதிகாரம்னு சொன்ன போனால், இப்போது யூனியன் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருத்தம் கொண்டு வரலாம், ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் திருத்தம் கொண்டு வரலாம். ஆனால் அதே லிஸ்ட்டில் பாராளுமன்றம் நினச்சாங்க அப்படின்னா அவங்களும் திருத்தங்கள் கொண்டு வரலாம். இப்போ கான்கரண்ட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க வச்சிங்களேன், மாநில அரசும் திருத்தங்கள் கொண்டு வரலாம், மத்திய அரசும் திருத்தங்கள் கொண்டு வரலாம். ஆனால் இப்போ மாநில அரசு ஒரு தலைப்பில் திருத்தங்கள் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதே தலைப்பில் அதே டாப்பிக்கில் மத்திய அரசும் திருத்தங்கள் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில்
மத்திய அரசு என்ன திருத்தங்கள் கொண்டு வராங்களோ அந்த திருத்தங்கள் தான் கடைசியில் நிற்கும். மாநில அரசுகள் கொண்டு வந்த திருத்தங்கள் அப்படின்றது செல்லாத திருத்தங்களாக மாறிடும். அதுக்கு மேலே ஓவர் ரிட்டனாக ஆகிடும். அப்போ இந்த ப்ரொவிஷனை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். நம்ம இதில் சிங்கிள் கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை, அதே மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்ற பேரில் நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், இது மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தால் கூட அதிகமான அதிகாரம் யார் கையில் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கையில் தான் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் நிறைய கமிஷன் போட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை ஸ்ட்ராங் ஆக்கணும், சென்ட்ரலுக்கு என்ன பவர் இருக்கோ அதே போன்று மாநிலங்களுக்கும் பவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கமிஷன் போட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட இன்றைக்கும் நம்மளோட அரசியல் சாசன சட்டம் இந்த பவர்ஃபுல்லான சென்டர் தான் இன்றைக்கும் வச்சுருக்கு. அன்பான மாணவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ற டாப்பிக்கில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினாவிடைய ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸில் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாவிடைகளை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.